ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பார்க்குறது பிரின்சிபல்ஸ் லைபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டிஸ். ஒரு ஏஜெண்ட் அந்த பிரின்சிபலுக்காக எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல் செய்யலாம். பட் அவருக்கு பர்சனலாக அதில் லைபிலிட்டிங்கிறது கிடையாது. லைபிலிட்டி அப்படிங்கும்போது ஹீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு ரீபே எனிதிங் ஆர் பொறுப்பாளர்னு சொல்ல முடியாது. லைபிலிட்டி யார்கிட்ட இருக்கும்னா பிரின்சிபல் கிட்ட தான் இருக்கும். அன்லஸ் இதுக்கு கான்ட்ரரியாக, இதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராக்ட்லேயே ஏஜெண்ட்டு தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிறது மென்ஷன் ஆகிருந்தாலொழிய எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஏஜெண்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டிஸுக்கு யார் லைபிள்னா பிரின்சிபல் தான் லைபிள். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த கான்ட்ராக்டில் ஏஜெண்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு கன்சிடரேஷனுக்கு ஒரு ப்ரைவேட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் இல்லை. ஏஜெண்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்டை செயல்படுத்தலாமே ஒழிய, அந்த பிரின்சிபலுக்காக செயல்படுத்தலாமே ஒழிய, பட் அவராக அதில் என்டர் ஆகிறது இல்லை. ஸோ இதில் பிரின்சிபல்ஸ் லைபிலிட்டி ஃபார் தி ஆக்ட் ஆஃப் தி ஏஜென்ட்னு நம்ம பார்க்குறோம். செக்ஷன் 226 எந்தெந்த ஆக்டிவிட்டீஸுக்கு ஏஜெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸுக்கு பிரின்சிபல் லயபிள் அப்படிங்கிறது பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 40, A buys goods from B knowing that he is an agent for their sale but not knowing who is the principal. ஏங்கிறவர் பி கிட்டேருந்து குட்ஸை வாங்குறாரு. ஆனால் வாங்கும்போது அவருக்கு தெரியும் பிங்கிறவர் ஒரு ஏஜெண்ட்டு தான் அப்படின்னு. பட் யாருக்காக இவர் விற்கிறாருங்கிறது ஏக்கு தெரியாது. பிஸ் பிரின்சிபல் இஸ் த பர்சன் என்டைட்டில்ட் டு கிளைம் ஃப்ரம் ஏ the price of the goods and A cannot ensued by the principal set off against that claim a debt due to himself from B. இப்போ ஏங்கிறவர் பி கிட்டேருந்து குட்ஸ் வாங்குறாரு. அவருக்கு நல்லா தெரியும் பிங்கிறவர் பிரின்சிபல் அல்ல, பியுடைய குட்ஸ் இல்லை, இவரோட பிரின்சிபல் வேறு யாரோன்னு. அந்த குட்ஸு எது வாங்குறாரோ அதனுடைய ப்ரைஸை ஏங்கிறவர் கொடுக்கணும், அது பிரின்சிபலுக்கு போகணுமே ஒழிய பிங்கிறவர் தனிப்பட்ட வகையில் ஏக்கு ஏதாவது கடன் கொடுக்கணுன்னா அதை அந்த பிரின்சிபல் கிட்ட வாங்கிக்கிறதுக்கு எந்த விதமான ரைட்டும் ஏக்கு கிடையாது. இப்போது ஏபி 2 பேர் இதில் ஏங்கிறவர் குட்ஸ் வாங்குறாரு பி கிட்டேருந்து. பி இஸ் அன் ஏஜெண்ட் ஆஃப் அனதர் பர்சன். பட் பி பிரின்சிபல் இல்லைன்னு தெரிஞ்சே தான் ஏ அவர்கிட்ட குட்ஸை வாங்குறாரு. அப்போ ஏ கொடுக்கக்கூடிய அந்த விலை பிரின்சிபலுக்கு தான் போகணும். ஆனால் அந்த பிரின்சிபல்கிட்ட பி எனக்கு கடன் கொடுக்க வேண்டிய கடனை கொடுங்கன்னு சொல்லி அந்த பிரின்சிபல்கிட்ட இவர் கேட்க முடியாது. அந்த ஏஜெண்ட் இவருக்கு தனிப்பட்ட வகையில் கடன் பட்டிருந்தால் இவர் தனிப்பட்ட வகையில் அந்த கடனை அந்த ஏஜெண்ட் கிட்டேருந்து தான் வசூலிக்க முடியுமே ஒழிய அதுக்கு பியுடைய இந்த ஏஜெண்ட்டுடைய பிரின்சிபல் பொறுப்பாளி ஆக மாட்டார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 41, A being B's agent without authority to receive money on his behalf receives from C a sum of money due to B. C is discharged of his obligation to pay the sum in question to B. A being B's agent with authority to receive money on his behalf receives from C a sum of money due to B. ஏங்கிறவர் பியுடைய ஏஜெண்ட். அப்போ சிங்கிறவர் பிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரிசீவ் பண்ணுறார். அவருக்கு அதுக்கு அத்தாரிட்டி இருக்குது. சியுடைய இது டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போது
டு பே த சம் இன் கொஸ்டின் டு பி. பிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை இவர் செலுத்தி முடிச்சுட்டார். அவருடைய வேலை அவருக்கு முடிஞ்சிடுச்சு. பிரின்சிபல்ஸ் லைபிலிட்டி வென் ஏஜென்ட் எக்ஸீட்ஸ் அத்தாரிட்டி. ஏஜெண்ட் வந்து அத்தாரிட்டியை அவருடைய உரிமத்தை மீறி செயல்படும் போது பிரின்சிபலுக்கு என்ன லைபிலிட்டி ஆகுது? செக்ஷன் 227. when an agent does more than he is authorized to do and when the part of what he does is within his authority can be separated from the part which is beyond his authority, so much only of what as is within his authority is binding as between him and his principal. அதாவது இப்போ ஒரு ஏஜெண்ட் அவருடைய வரையறைக்குட்பட்டு செயல்படக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் வரையறைக்கு அதிகமாக அவர் செயல்பட நடவடிக்கைகளுக்கும் பிரின்சிபல் வந்து எதுக்கு பொறுப்பாகிறார்னா வரையறைக்கு உட்பட்ட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பொறுப்பாகிறார். எக்ஸாம்பிள் 42. A being warder of a ship and cargo authorizes B to procure an insurance for 4 lakh on the ship. B procures a policy for 4 lakh on the ship and another for the like sum on the cargo. A is bound to pay the premium for the policy on the ship but not the premium for the policy on the cargo. ஏங்கிறவர் இப்போ பிரின்சிபல், அவர் ஒரு ஷிப்புடைய ஓனர். அந்த ஷிப்புக்கும் அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் ஓனர். அவர் பிஏ வந்து ஷிப்புக்கு மட்டும் இன்சூரன்ஸு போட சொல்லி 4 லேக்குக்கு சொல்கிறாரு. பிங்கிறவர் இன்சூரன்ஸ் ஷிப்புக்கு 4 லேக்கும் போட்டு அதே மாதிரி ஷிப்பில் இருக்கிற பொருளுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போடுறாருன்னா ஏ வந்து தட் இஸ் த ஏஜெண்ட் வந்து ஷிப்புக்கான ப்ரீமியம் மட்டுமே செலுத்துறதுக்கு கடமைப்பட்டவராகிறாரு. அந்த கார்கோ அதுக்குள்ளே இருக்கிற பொருளுக்கான இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறது அவருடைய டியூட்டி இல்லை. ஹீ இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு பே த ப்ரீமியம். Principal not bound when excess of agent's authority is not separable. Section 228. எந்த ஆக்டிவிட்டி ஏஜென்ட்டுடைய பொறுப்பு அத்தாரிட்டிங்கிறது பிரிக்க முடியாமல் இருக்கிறப்போ பிரின்சிபலுக்கு என்ன பண்ண முடியும்னா பிரின்சிபல் அதுக்கு கடமைப்பட்டவராக ஆகிறாரான்னா இல்லை. வேர் அன் ஏஜென்ட் டஸ் மோர் தென் வாட் இஸ் ஆத்தரைஸ்டு டு டூ. அவர் எது செய்யணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் அது அவருடைய அத்தாரிட்டிக்கு பியாண்ட் த ஸ்கோப்பாக இருந்தால் அது பிரிக்க முடியலன்னாலும் அந்த பிரின்சிபல் டிரான்சாக்ஷனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது அவர் அதுக்கு கடமைப்பட்டவர் இல்லை. எக்ஸாம்பிள், ஏ ஆத்தரைசஸ் பி டு பை 500 sheep for him. B buys 500 sheep and 200 lambs for one sum of 6 lakhs. A may repudiate the whole transaction. ஏங்கிற பிரின்சிபல் பிங்கிறவரை 500 ஆடு வாங்கிறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுறாரு. பிங்கிறவர் 500 ஆடையும் வாங்கி 200 ஆட்டுக்குட்டியும் வாங்குறாரு. ஒரே விலை 6 லட்சத்துக்கு. அப்போ ஏ இந்த ஹோல் டிரான்சாக்ஷனையுமே கேன்சல் பண்ணலாம். A authorizes B to draw bill to the extent of 200 each. B draws bills in the name of A for 1000 each. A may repudiate the whole transaction. அதே மாதிரி தான் ஏ வந்து பில் ட்ரா பண்ணுறதுக்கு 200 rupeesக்கு ஒரு பில்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு அவர் ஆத்தரைஸ் பண்ணுறாரு. பி வந்து ஒரு ஏ பேரில் ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரா பண்ணுறாருன்னா இந்த ஹோல் டிரான்சாக்ஷனையுமே ரெப்புடியேட் பண்ணுறதுக்கு ஏக்கு உரிமை இருக்குது. ஏஜென்ட்டோட டிரான்சாக்ஷனுக்கு பி பொறுப்பாளியாக ஆகிறது இல்லை. Exception, liability of principal inducing belief that agents unauthorized acts or incurred obligation to third parties on behalf of his principal. The principal is bound by such act or obligations. இவருடைய ஒரு நன்மைக்காக ஏஜென்ட் வந்து சில ஆக்டிவிட்டீஸை ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் செஞ்சால் அது அந்த பிரின்சிபலுடைய நன்மைக்காக செய்யும் பட்சத்தில் பிரின்சிபல் அதுக்கு லைபிள் ஆகிறாரு. If he has by his words or conduct induced such third parties to believe that such acts and obligations அத்தாரிட்டிக்கு உட்பட்டதாக தான் அந்த நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ப வச்சு அந்த ஆக்ட்ஸை செஞ்சுருந்தாருன்னு சொன்னால் பிரின்சிபல் அதுக்கு உட்பட்டவர் ஆகிறார். எக்ஸாம்பிள் 45. ஏ பிக்கு குட்ஸ் கன்சைன் பண்ணுறாரு சேலுக்கு. அப்போவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸுக்கு கீழே விற்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் சி இது எதுவும் தெரியாதவரா
பியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகுறாரு. அந்த குறிப்பிட்ட விலைக்கும் கீழே லெஸர் ப்ரைஸாகவே அவர் பி சொல்கிறப்ப அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கிட்டப்போ ஏ அந்த சேலை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏ அந்த ப்ரைஸுக்கு பவுண்ட் ஆகணும் இந்த கான்ட்ராக்ட் படி. ஏன்னா ஏ ஆத்தரைஸ் பண்ணது பியை விற்க சொல்லி. அப்போ பியினுடைய ஆக்டிவிட்டீஸ் ஏக்கு பைண்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா பி அது மாதிரி நடந்திருக்கிறாரு. ஸோ அங்கே பி நான் ஏற்கனவே சொன்னதில் ஏ இஸ் நாட் பவுண்டுன்னு சொன்னேன், அது மிஸ்டேக். ஏ இஸ் பவுண்ட் பை த கான்ட்ராக்ட். ஏ அந்த கான்ட்ராக்டுக்கு அவர் பவுண்ட் ஆகணும், அவர் அது பாதிக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 45(6) ஏ பி கிட்ட ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு. அது பிளாங்காக என்டாஸ் ஆகிருக்கு. பி goods sells them to C in violation of private orders from A. The sale is good. ஆனால் B அதை வித்துடுறாரு. அப்போ அந்த சேல் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு consequences of notice given to agent, section 229. Any notice given to or information obtained by the agent, provided it be given or obtained in the course of the business transacted by him for the principal, shall, as between the principal and third parties, have the same legal consequences as if it had given or obtained by the principal. அதாவது ஏதாவது ஒரு நோட்டீஸ் அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ஏஜெண்ட் கிட்ட இருந்து ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா, அது ஏஜெண்ட் பிரின்சிபலுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த பிரின்சிபலுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்ட மாதிரி தான் இதில் எடுத்துக்கணும். அந்த லீகல் கான்சிக்வன்சஸ் அந்த தேர்ட் பார்ட்டியும் அந்த பிரின்சிபலும் என்டர் ஆகியிருந்தால் எந்த அளவுக்கு பிரின்சிபலை அது ரெஸ்பான்சிபிளாக எடுக்குமோ அதே அளவுக்கு பிரின்சிபல் இங்கேயும் ஒத்துக்கொள்ள வேண்டியது ஆகிறது. ஏன்னா இது ஏஜெண்ட் கொடுத்த நோட்டீஸ். ஏஜெண்ட்டுங்கிறவர் பிரின்சிபலால் நியமிக்கப்பட்டவர். ஸோ இது பிரின்சிபலை பைண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 47. A is employed by B to buy from C certain goods of which C is the apparent owner and buys them accordingly. ஏ பியை எம்ப்ளாய் பண்ணுறாரு. எதுக்காக? சியின் இடத்துலேருந்து சில குட்ஸு எதுக்கு சி ஓனரோ அதை வாங்கிறதுக்காக அவரை நியமிக்கிறாரு. In the course of the treaty for the sale, A learns that the goods really belonged to D. இப்போ சி கிட்டேருந்து குட்ஸை வாங்கிறதுக்காக பிஏ எம்ப்ளாய் பண்ணுறாரு ஏ. ஆனால் அதில் நேரம் கடக்கும்போது தெரியுது அந்த குட்ஸ் சியினுடையது அல்ல, ஆனால் அது டியினுடையது அப்படின்னு. ஆனால் அது பிக்கு அதை பற்றி தெரியாது. பி இஸ் ignorant of the fact. B is not entitled to set off a debt owing to him from C against the price of the goods. அப்போது B அந்த குட்ஸுக்கு என்ன ப்ரைஸோ அதை மட்டும் சிக்கு கொடுக்கறதுக்கு தான் கடமைப்பட்டிருக்காரு. தஸ் த நாலேஜ் ஆஃப் தி ஏஜெண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் த நாலேஜ் ஆஃப் த பிரின்சிபல். ஏஜெண்ட்டோடைய நாலேஜ் எவ்வளோ இருக்கோ அவ்வளவு தான் பிரின்சிபலுக்கும் அதனுடைய நாலேஜ் அதன்படியான உண்மை தெரியறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒற்றுக்கொள்ளப்படுது. ஏக்கு பின்னால் அது தெரிய வருது, அந்த குட்ஸ் இவரோடது அல்ல, சியோடது அல்ல, டியோடையது அப்படின்னு தெரிய வருது. ஆனாலும் கூட B is not entitled to set off a debt owing to him from C against the price of the goods. B is not entitled to set off a debt. அந்த டெட்டை செட் ஆஃப் பண்ண முடியாது. அதே அளவு அவருக்கு அந்த உண்மை எந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு தான் பிரின்சிபலுக்கும் அதனால் ஏற்படும். இப்போ இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, பிக்கு ஏற்கனவே அல்லது ஏக்கு ஏற்கனவே சி கடன் பட்டிருந்தா கூட இந்த பொருளுடைய விலைக்காக
சியுடைய அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்ய முடியாது. சி அதனுடைய ஓனர் இல்லைன்னு தெரிஞ்சாலும் இந்த சேலாக தான் இருக்குமே ஒழிய சி கொடுக்க வேண்டிய கடனுக்காக அது மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் லைபிலிட்டி ஃபார் தி ஏஜென்ட்ஸ் ஃப்ராட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் டாட்ஸ் செக்ஷன் 238. அதாவது ஒரு ஃப்ராடு கமிட் ஆகியிருந்தால் அல்லது ஏதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன் அந்த ஏஜென்ட் பண்ணியிருந்தால் இந்த பிஸ்னஸ் உடைய நடவடிக்கையில் பிரின்சிபலுக்காக செய்யப்பட்ட அந்த நடவடிக்கையில் ஏதாவது தவறுதலான தகவலோ அல்லது ஃப்ராடோ அந்த ஏஜென்ட் செஞ்சுருந்தால் it has the same effect on agreement made by such agents as if misrepresentation or fraud had been committed by the principal. அப்போ இதில் பிரின்சிபல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ ஃப்ராடு பண்ணியிருந்தாலோ என்ன நடவடிக்கையோ என்ன பிரின்சிபல் அதுக்கு கடமைப்படுறாரோ அதே அளவு கடமை தான் படுறாரு இந்த இடத்துலையும் ஏஜென்ட்டோட மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கும் ஏஜென்ட்டோட ஃப்ராடுக்கும். பட் misrepresentation made or fraud committed by agents in matters which do not fall within their authority do not affect their principal. ஆனால் இந்த அத்தாரிட்டி இவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமையின் கீழ் அது வராத பட்சத்தில் பிரின்சிபல் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த பிஸ்னஸ்க்காக செய்யப்பட்டதில் பிரின்சிபலையும் அதே மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணும். பிரின்சிபல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தாலோ அந்த ஃப்ராடு பண்ணியிருந்தாலோ அவரை எவ்வளவு பாதிக்குமோ அந்த அளவு தான் ஏஜென்ட்டோட மிஸ்ரெப்ரசன்டேஷனாலேயும் ஃப்ராடாலேயும் அவர் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 48 என்ன சொல்கிறாங்க, ஏ பீயிங் பீஸ் ஏஜென்ட் ஃபார் த சேல் ஆஃப் குட் இன்டியூசஸ் சி டு பை தெம் பை எ மிஸ்ரெப்ரசன்டேஷன் which he was not authorized by B to make. ஏங்கிறவர் பியினுடைய ஏஜென்ட் ஒரு பொருளை விற்கிறதுக்காக அவர் சிஏ என்ன பண்ணுறாரு, இன்டியூஸ் பண்ணுறாரு, ஊக்குவிக்கிறாரு அந்த பொருளை வாங்கிறதுக்காக. அதில் சில மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாரு. இது வந்து பிக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கல, பிக்கு இந்த மாதிரியாக செய்ய சொல்லி எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படலை. அப்போ த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் ஆஸ் பிட்வீன் பி அண்ட் சி அட் தி ஆப்ஷன் ஆஃப் சி. இப்போ இந்த கான்ட்ராக்டை தள்ளுபடி செய்ய முடியும் சியை விருப்பப்பட்டால். ஏன்னா அது பிக்கும் சிக்கும் நடுவில் நடந்தது. பிக்கு இந்த ஆத்தரைசேஷன் கொடுக்கப்படவில்லை, ஏக்கு இந்த ஆத்தரைசேஷன் கொடுக்கப்படவில்லை. பியுடைய ஏஜெண்ட்டாக அவர் செயல்பட்டிருந்தால் கூட பிக்கு அந்த ஆத்தரைசேஷன் கொடுக்கப்படலைங்கும்போது சி விருப்பப்பட்டால் அந்த விற்பனையை தள்ளுபடி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 49, the captain of B's ship signs bill of lading without having received on board the good mentions therein. A, the captain of B's ship signs bill of lading without having received on board the goods mentioned therein. A வந்து பியுடைய ஷிப்புடைய கேப்டன், இவர் ஒரு பில் ஆஃப் லேடிங்கை கையெழுத்து போடுறாரு, குட்ஸ் ஆனால் ரிசீவே ஆகலை இவரால். அப்போ அந்த பில் ஆஃப் லேடிங் ஆர் வாய்ட் ஆஸ் பிட்வீன் பி அண்ட் த ப்ரிட்டண்டட் கன்சைனார். அந்த பில் ஆஃப் லேடிங் வந்து செல்லுபடி ஆகாது பிக்கும் அந்த கன்சைனாருக்கும் நடுவில்ங்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ வித் திஸ் இந்த ஒரு செக்ஷன் 238 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.